ராகவில் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மர்மதேசம். சொல்லுங்க யுகேஷ், என்ன ஆச்சு? எங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு மேல அம்மாவுக்கு வந்து கால் முட்டி பிரச்சனை இருக்கு. அதாவது அவங்க நர்வ் வந்துட்டு ப்ராப்ளம், அதனால வந்து அவங்க ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து கால்ல உள்ள வீக் வந்து குறைஞ்சதே இல்லை. அப்ப ஒரு தடவை எங்க வீட்டு பக்கத்துல நெய்பர் வந்துட்டு ஒரு மலாய்க்கார் வந்து உருட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த உருட் பண்றவரு வீட்டுக்கு வந்து அம்மாக்கு கால் வந்துட்டு உருட் பண்ணும் போது உருட் பண்ணிட்டு கிளம்பினவரு அம்மாக்கு வந்து போன் அடிச்சு மறுநாள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்க காலை உருட் பண்ணும் போது அது வந்து ஒரு நார்மல் ஹெல்த் கண்டிஷன் இல்ல, அது வந்து யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருந்திருக்கலாம், அதனால வந்த ஒரு வினை அப்படி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்ப இந்த விஷயத்த அம்மா வீட்டுல யார்கிட்ட சொல்ல, ஏன்னா எங்க வீட்டுல யாருக்கும் அதுல அறவே பிலீஃப்ல அப்பாலாம் நம்ப மாட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்டயும் அக்கா கிட்டயும் மட்டும் சொன்னாங்க. ஏன்னா நாங்க வந்து அம்மா சொன்னா கொஞ்சம் நம்புவோம், மத்தவங்க நம்ப மாட்டாங்க. நாங்க சொன்னோம், சரி எவ்வளவோ செஞ்சுட்டோம், அவர் சொல்றாருக்காக இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒருவேளை கியூர் ஆனிச்சுன்னா நல்லது தானேன்னு சொல்லி அவர் சொன்னது ட்ரை பண்ணோம். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும், யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா, ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப வருஷமா இருக்கு, அதுக்கு தெரிஞ்சுக்கணும் சில விஷயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்ன விஷயங்கள்ல வினிகர், உப்பு, அப்புறம் சில விஷயம் அவர் கொடுத்த விஷயங்கள், அதுவும் அவர் கொடுத்த ஜாமான் மட்டும் தான் பாய்க்க சொல்லி வீடு முழுக்க ஸ்ப்ரே பண்ணுங்க அல்லாத டைம்லன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டுல இருந்தோம் அந்த டைம்ல. நானும் அம்மா, என்னோட கசின் பிரதர் ஒருத்தர் எங்க கூட இருந்தாரு. அப்ப சரி அவர் சொல்றாருன்றதுக்காக அந்த விஷயத்த நாங்க செஞ்சோம். செஞ்சுட்ட பிறகு எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி செஞ்சோம், ஆனா செஞ்சது அம்மா. அப்ப அந்த மலாய்க்காரர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க செய்யும் போது அந்த நைட் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பார்ப்பீங்க, அப்படி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு, உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து அதனாலதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாங்களும் சரி சொல்றாங்களேன்றதுக்காக அம்மா அதை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டே அம்மா அதை செய்யும் போது அண்ணன் யூனிவர்சிட்டிலேருந்து அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வீட்டுக்கு வந்திருந்தாங்க, எல்லாமே அங்கதான் ஸ்டே பண்ணாங்க. பட் அம்மா பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல, எனக்கும் அம்மாக்கு அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி ஒரு செய்யும் வீட்டுல அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லல. அம்மா ஃபர்ஸ்ட் டே ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னே அந்த நைட் வந்துட்டு அம்மாக்கும் தூக்கம் இல்ல, கூட இருந்த எனக்கு என் அண்ணனுக்கும் தூக்கமே இல்லை, நாங்க சரியா தூங்கல. நார்மல் நாள் எப்படி தூங்குவோமோ அந்த மாதிரி ஒரு தூக்கம் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அண்ணனோட யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க வீட்டுல இருந்து, ஐ மீன் வெளியில சுற்றி பார்க்க போயிருந்தாங்க. திரும்ப அதே நைட் வருவாங்க. அம்மா சொன்னாங்க, நைட் முழுக்க தூக்கம் இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா பாரு எனக்கு காலில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னாங்க. அம்மா அந்த தொடை அந்த இடத்துல வந்து அம்மா காட்டும் போது ஏதோ சோப்பு கலர்ல தழும்பு இருந்துச்சு, அதை நல்லா ஊத்து பார்த்துட்டு பிறகு அம்மா சொன்னாங்க ரொம்ப வலிக்குது, நல்லா என்னன்னு பாருன்னு. இப்ப பார்க்கும் போது தான் தெரிஞ்சு அது வந்துட்டு ஒரு சின்ன குழந்தையோட கை அச்சு மாதிரி இருந்துச்சு அம்மாவோட தொடையில. அம்மாவோட கை ஒரு சின்ன ஒரு வயசு குழந்தை அந்த மாதிரி இருந்தா அவங்களோட கை வச்சிருக்கோம்ல சின்னதா, அந்த மாதிரி பிங்க் கலர்ல இருந்துச்சு. அப்பதான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, உண்மையிலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ப ஆரம்பிச்சோம். அப்ப அம்மா கையில காமிச்சாங்க, இங்க பாரு மேலையும் இருக்குன்னு பார்த்தா அம்மா கையில வந்து இந்த நகத்துல போட்ட கீரல் மாதிரி இருந்துச்சு, கையில கீரல், கால்ல வந்துட்டு கை சாப்பு இருந்துச்சு. அப்ப அந்த நாய்க்கார்கிட்ட நாங்க சொல்லும் போது அவர் சொன்னாரு, அப்ப உங்க வீட்டுல ஏதோ இருக்குன்னு சொல்லி அவரு சொன்னாரு. அப்ப அவரு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க கெரா, இப்ப வந்து நீங்க சும்மா இருந்தது வந்து தீண்டிட்டீங்க, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணும், தூக்கம் இருக்காது, எதுக்கோ பிரச்சனை இருக்கும்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் டே இன்னும் திரும்ப அதே மாதிரி ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணா அப்படி கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேற்கொண்டு என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம பேசலாம். ஓகே. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா, அதை பத்தி பேசணும் ராகல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. யுகேஷ் அவர் வீட்டுல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அம்மாவோட தொடையில ஒரு கையச்சு, அது பிங்க் கலர், அப்புறம் போமோ வந்தாங்க, சில விஷயம் செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஓகே, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கிட்ட நாங்க பேசினப்ப அவர் வந்துட்டு ஓகே உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நானும் வந்துட்டு இங்க சில ஏதோ டேர்ம் செஞ்சு பார்த்தேன், அதுல எனக்கும் வந்துட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்துட்டு ஏதோ ஒரு உருவம், வெள்ளைக்கரை உருவம் வந்துட்டு முடி விரித்த ஒரு கோலத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எங்களோட மாஸ்டர் ரூம் பக்கத்துல வந்து வாழை மரம் இருக்கும், ரூம் பக்கத்திலே. வாழை மரங்கள் வந்து நம்மளே வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, பட் எங்க வீட்டுல அந்த மரம் ரொம்ப நாளா இருக்கு. அவர் சொன்னாரு அந்த மரத்துல ஏதோ இருக்கு அப்படின்னு. இப்ப எங்களுக்கு ஏதோ இருக்குன்னு சொன்னி அது என்னன்னு தெரியல, அவர்கிட்ட டீட்டெயிலா
கேட்டப்ப அவர் சொன்னாரு, ஒண்ணு யாராச்சும் ப்ரொடெக்ஷனுக்கு வச்ச விஷயமா இருந்திருக்கலாம் வீட்டு முன்னுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்படி இல்லைன்னா யாராச்சும் வந்து அம்மாவோட வளர்ச்சியோ இல்ல ஏதாச்சும் ஃபேமிலி எய்ம் பண்ணி செஞ்சது அது அம்மாக்கு இஃபெக்ட் கொடுத்து அந்த கால் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அவர் வந்து என்ன சொன்னாரு, இந்த தடவை நீங்க செய்யாதீங்க, உங்க பையன் எடுத்து கொடுத்து வீட்டை சுத்தி நம்மளும் உங்க பூஜை பொருட்கள் அந்த சாணம், அப்புறம் உப்பு, கல் உப்பு, அப்புறம் வினிகர், மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து வீடு முழுக்க சுத்தி வெளியில ஊத்துங்க, அப்புறம் வீட்லயும் எல்லா இடத்துலயும் அடிங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த தடவை வந்து நான் செஞ்சேன், அதை அம்மா செய்யல. இப்ப நான் செஞ்சிட்டப்ப அந்த அன்னைக்கு செஞ்சுட்டேன். இந்த தடவை வீட்டுல யார்ட்டையும் சொல்லல. அந்த நைட் வந்து ஏதாச்சும் இஃபெக்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தப்ப ஒரு இஃபெக்டும் அவ்வளவு தெரியல. பட் ஒரு 2 மணி போல இருக்கும், நான் அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னோட கேம்பஸ் ஒர்க்கு. ஸோ கரெக்டா 2 மணிக்கு வாஷ்ரூம் போகும்போது எங்க வீட்டுல 2 வாஷ்ரூம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு பின்னாடி வீட்டு கடைசியில, அந்த வந்து ரோடு. அப்ப வந்துட்டு எங்க வீட்டு கிட்ட கோழி எல்லாம் இல்ல. பட் கரெக்டா 2 மணிக்கு கோழி கத்துற சத்தம் விடாம கேட்டுச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு கேட்டிருக்கோம். ஆனா வந்து கத்துனது வந்து சேவக்கோழியும் இல்ல. ஏன்னா நான் பார்த்ததுனால நான் சொல்றேன். அப்ப வந்து எனக்கு ரொம்ப வியடா இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், அண்ணன் கிட்ட சொல்லிட்டு நாங்க தூங்கிட்டோம். மறுநாள் கிட்ட சொன்னாரு, அந்த மலாய் கட்ட சொன்னப்ப அவர் சொன்னாரு, கோழிகள் வந்துட்டு நார்மலா அந்த மாதிரி கத்தாது. கத்துனுச்சுன்னா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஒண்ணு கோழிகள் ஏதாச்சும் பார்த்திருக்கலாம், மிருகங்கள் பார்த்திருக்கோம். அப்படி இல்லைன்னா யாராச்சும் அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ற விஷயங்களை வந்து நமக்கு உணர்த்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் அந்த விஷயத்துல ரொம்ப டீப்பா இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமான்ற பயம் அதிகமா போனுச்சு. அதுக்கப்புறம் அம்மாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், தூக்கம் வரல. 2 வாரமா அண்ணனும் நானும் தூங்கல. அந்த நைட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கிளீனிங் ப்ராசஸ் செஞ்ச அதே நைட்ல நானும் அண்ணனும் வந்துட்டு அவர் சொன்ன அந்த மாஸ்டர் ரூம்ல நான் படுத்திருந்தேன். படுத்திருந்தப்ப பக்கத்துல அண்ணனுக்கு வந்துட்டு யாரோ அமுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா அண்ணன் வந்து காலையில எந்திரிச்சப்ப சொன்னாரு. எனக்கு ஹோல் நைட்டும் நான் நல்லா தான் தூங்குறேன். பட் தலைய வந்து யாரோ புடிச்சுக்கிட்டாங்க. புடிச்சிட்டு தலையை மட்டும் ஒரு ஆள் புடிச்சிட்டு நம்மள தூங்க விட்டுற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப என்னால எந்திரிக்க முடியல, வாஷ்ரூம் போக முடியல, எதுவும் செய்ய முடியல. ஒரு ஆள் நம்மள ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற ஹோல் ஃபீல் ஒரு நைட் முழுக்க இருந்துச்சு. அதையும் போய் நான் அம்மாட்ட சொன்னேன். இப்ப நாங்களும் எவ்வளவு செஞ்சு பார்த்துட்டோம். கடைசியா வந்துட்டு அவர் சொன்னாரு, சரி உங்க வீட்டுல கன்ஃபார்மா இருக்கு, நான் வந்து கொஞ்சம் பூஜை பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்துட்டு அந்த பூஜையை நான் அங்க செய்யும் போது நீங்க இங்க வந்து வீடு முழுக்க மஞ்சள் கலர் அரிசி நான் கொடுக்கறது வந்து வீடு முழுக்க தூவுங்கன்னு சொன்னாரு. அந்த அரிசிங்க நவந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அந்த அவர் சொன்னபடி ஒரு ஆள் மென்ஷன் பண்ணாரு. அந்த அவங்க வந்து அந்த அரிசிகளை பொறுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறுவாங்க, அப்படியே வந்து என் இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி அரிசி நவரலன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்களும் நைட் அவர் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சோம். செஞ்சுட்டு மறுநாள் காலைல முதல் விஷயமா நான் போய் ஏதாச்சும் அரிசி நவர்ந்திருக்கான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட வீட்டுல உள்ள ஒரு அரிசி கூட நகரவே இல்லை. அவர்கிட்ட கேட்டப்பா சொன்னாரு, என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். அந்த அரிசி எல்லாம் நவர்றேன்னா அப்ப நான் செய்யற விஷயத்தை விட அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒன்னு செஞ்சு அதை வந்து தினமும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு என்னால செய்ய முடியாது, நீங்க உங்க இதை பாத்துக்கீங்கன்னு சொல்லி அவர் அதோட விட்டுட்டாரு. இன்ன வரைக்கும் இப்ப கூட ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டா 1 மணிக்கு வந்து கோழி கத்துற சத்தம் கேக்குது. அது ரொம்ப அக்வர்டா இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்கிட்ட கோழிகள் இல்ல. சோ இன்ன வரைக்கும் அதே ஒரு இதுல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நானும் அம்மா அண்ணா வாழ்ந்துட்டு இருக்கோம். மத்த யாரும் சொன்னோம், ஆனா யாரும் நம்பல. ஆனா அப்பா கிட்ட சொல்லல. அண்ணன் கால் வலியும் வந்து குணமாகல, அறவே குணமாவல. ஆனா அந்த பூஜை செய்யற டைம்ல அவர் வந்துட்டு ஒரு அந்த பெட்டாசெஜுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூலிங் பவுடர், அது கொடுத்து வந்து அம்மா வந்து அதை யூஸ் பண்ணுங்க, நான் கொடுக்குற தண்ணி மட்டும் குடிங்கன்னு சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணப்ப அம்மா வலி குறைஞ்சிருக்கு, வீக்கம் இல்லாம இருந்தாங்க. சோ அது நிறுத்தணும். இப்ப அம்மா திரும்ப நார்மலா அதே ப்ராப்ளமுக்கு வந்துட்டாங்க. எங்களால எதுவும் செய்ய முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாவே அம்மாவுடைய கால் குணமாகணும், இந்த பிரச்சனை போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி. வேற ஏதாவது முடிஞ்சா வேற நல்ல சொல்யூஷன் தேடுங்க. பாவம் எவ்வளவு காலம் தான் அம்மா கஷ்டப்படுவாங்க. ஹெல்த் கண்டிஷன் போய்கிட்டு இருக்கோம். தெரியல, அதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அந்த கோழி சத்தம் உங்களுக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல மத்தவங்களுக்கும் கேக்குதா? முத தடவை கத்துனப்ப எனக்கு கேட்டுச்சு. நேத்து என் அண்ணன் கேட்டுட்டு வந்து சொல்லி என்ன கூப்பிட்டாரு. அப்ப நானும் போய் பார்த்தப்ப அந்த கத்துற சத்தம் கேக்குது. அதுல என்ன வித்தியாசமா இருந்ததுன்னா, நார்மலி கோழி கத்துனா கூவும், அத விடிக்கால 1 மணிக்கு கோழி கத்தாதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கோழி கத்துறது வந்துட்டு ஒரு விடாம கேக்குது. தெரியல என்ன பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 0364413333. உங்கள் பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ராகவில், இது மர்மதேசம். திரு ராவ், என்னதான் நடந்துச்சு? நாங்க வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து என்ன நடந்துச்சுன்னா, இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோட வந்து வீடு வந்து ரெண்டலுக்கு எடுத்தோம். அது எங்கன்னா சிராஸ் சைட் எடுத்தோம். சிராஸ் அது ஃபிளைட் பக்கத்துல காடு இருக்கும்.
கார்டு எடுத்தோம். அந்த வீடு வந்து பாக்குறப்ப வந்து கொஞ்சம் அசிங்கமா இருந்துச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம், சரி வீடு சுத்தம் பண்ணிடுவோம், சுத்தம் பண்ணி இங்க தங்கிக்கலாம். நான் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் ஓகேன்னாங்க. அட்லீஸ்ட் வீடு சுத்தம் பண்ணிட்டு நமக்கு வந்து வீட்டுல இருந்தோம். மேசை வந்து முதல்ல மேசை வாங்கணும், சாந்து படம் ஒண்ணு வாங்கணும், ஒரு பால் காய்ச்சோம், கூட்டத்தில் சேர்ந்து பால் காய்ச்சி வச்சோம். நான் ஹாலில் உட்காந்துருக்கு. இது வந்து ரெண்டட் ஹவுஸா? இது வந்து ரெண்டட் ஹவுஸ் எடுத்தோம். உடனே நாங்க என்ன செஞ்சோம், ஹாலில் உட்காந்துருந்தோன்னே பால் வந்து சூடு கட்டி வந்து சாம்பார் வச்சுட்டாங்க. திருப்பி போட்டு வந்து கூட்டத்தில் வந்து பார்த்தாங்க, ஏன் பால் குடிச்சுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பாலை குடிக்க மாட்டேன். அவங்க நினைச்சு கேட்டாங்க, நான் குடிச்சிட்டேன் பாலை விளாட்டுக்கு சொல்றேன். நான் சொன்னேன், இல்ல நான் பால் நான் குடிக்கலன்ட்டேன், விட்டுட்டேன். நாங்கெல்லாம் 5% அந்த வீட்டுல படுக்கிறோம். அவங்க 4 பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ். என்ன மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்னா நீ இருக்க 4 பேர் வெளியாவே. இப்ப அந்த உருவத்துக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. போனா அந்த 4 பேர் டிஸ்டர்ப், இந்த வீட்டுல இருக்காத, கிளம்புங்க சொல்றேன். அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, போய் சொல்லாதீங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல, நான் தான் படுத்திருந்தேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நானும் விட்டுட்டேங்க. அவங்களுக்கு மட்டும் அந்த உருவம் எப்படி சொல்லுதான்? வந்து நேர்ல வந்து செஞ்சா இல்ல எப்படி அந்த உருவம் 4 பேர் எப்படி சொன்னா வந்து அமுத்திக்கிட்டு 4 பேர் படுக்க விடாம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அவங்களுக்கு. பாத்ரூம் போனா ஆள் பாத்ரூம் வர பின்னாடி வர மாதிரி, குளிச்சு இருந்த ஆள் பக்கத்துல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி. இப்ப அவங்க படுத்தா வைக்கிற நம்ம நேரம் படுத்த மேல பார்த்தா ஒரு உருவம் பாக்குற மாதிரி. இப்ப இருக்க நம்ம லைட் அடிச்சுமா இருட்டுல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி, அந்த மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. இப்ப நானும் நம்பல, அந்த மாதிரி நடக்காது, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பெல்லாம் இல்ல. இப்ப நான் சொன்னேன். இப்ப நாங்க என்ன செய்வோம், நான் வந்து பார்ட் டைம் நைட் வந்து வேலை செய்யறேன். என்ன வேலை? எக்ஸரிங் கான்வென்ட் செய்யறேன். அந்த வேலை முடிச்சு மணி 3 இருக்கும். வீடு திறக்கிறோம், வீட்டுக்கு கேட்டு திறந்துட்டோம். கேட்டை திறந்துட்டோன்னே வீடு கதவு திறக்கிறோம், வீடு திறக்க முடியல. ஆளு உள்ளுக்கு வந்து லாக் பண்ண எப்படி இருக்கும், ஆனா வீடு வந்து உள்ளுக்கு வந்து லாக் பண்ணிருச்சு. வீடு உள்ள நாங்களும் திறக்க முடியல. நான் சொன்ன அடுத்த வீட்டுல ஒரு கீழே கவு திறக்கவே இல்லை. கடைசி கதுவை உடைச்சிட்டு நாங்க கதுவை உடைச்சிட்டு கை விட்டு மேல லாக் திறக்கிறோம். லாக் திறக்குது. நான் தான் திறந்த லாக் திறக்கிறேன், திறந்துருச்சு. நான் சொன்னேன், வீட்டுல வச்சிருக்கீங்களா கேட்டேன். வந்து நான் அப்பதான் நம்பினேன், வீட்டுல வந்து யாரும் ஒரு ஆள் இருக்காங்க இப்ப வரைக்கும். நாங்க என்ன செஞ்சோம், அப்பயே 2 நாள் என்ன செஞ்சோம், அப்பயே எங்க ஸ்போர்ட்டுக்கு சட்டத்துல எல்லாத்துக்கும் வெளியாயிட்டோம். ஓனர் வந்து இப்ப வரைக்கும் எங்க கையில வந்து அந்த வீட்டு சாவி இன்னும் வாங்கவே இல்லை. கீழே எங்க கையில இருக்கு அந்த வீட்டு சாவி இப்ப வரைக்கும். ஆனா அந்த வீட்டுல வந்து சரியான டிஸ்டர்பன்ஸ். நீங்க என்ன பாக்கல? நான் வந்து பாக்கலாம். வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ரொம்ப வந்து இந்த ரொம்ப கனவு வரும் எனக்கு. வந்து அது வந்து என்னை பிடிச்சி போய் பின்னாடி வந்துருச்சு ஹைகோர்ட் பண்ணி. எங்க நீங்க வீட்டு விட்டு வெளியாயும் உங்க பின்னாடி உங்க கூட வந்துருச்சுன்னு சொல்லுங்க. கூட வந்துருச்சு. ஆனா யாருமே வெளியாயிட்டுமே. வந்துட்டோன்னே எனக்கும் வந்து அப்ப வந்து வேலை செய்வேன். வந்து 2 வருஷம் எனக்கு வந்து நான் வேலை செய்வேன், கம்பெனி வேலை செய்வேன். கம்பெனி செய்வேன். இப்ப வந்து பக்கத்துல என்ன செய்வேன், வேலைக்கு வந்து மோட்டர்ல தான் போவேன். மோட்டர்ல போறப்ப வந்து பக்கத்துல டெய்லர் போவோம். டெய்லர் பக்கத்துல போய் அடிப்படி எனக்கு மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னால டெய்லர் பக்கத்துல போய் அடிப்படி அப்படியே டிஸ்டர்ப் இருக்கும். நானும் அதை கண்ட்ரோல் பண்ணி கடவுள வேண்டியதும் அப்படியே முடியாது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நான் வேலை செய்யற பின்னாடி வந்து காடா இருக்கும். காடு பக்கத்துல போய் உட்காரு, காடு போய் ஒட்டி அப்படிலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் நான் தெரிஞ்சு போய் பார்த்தேன். தெரிஞ்சதுல பார்த்தேன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு போய் பாக்குறேன்னா இன்னைக்கு என்ன செஞ்ச கழுத்துல வந்து ருத்ராட்சம் 2 மாலை போட்டாங்க. எனக்கு 2 மாலை போட்டோன்னே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருந்துச்சு. ஏன்னா ருத்ராட்சம் நம்ம கழுத்துல இருக்க. மறுநாள் மணி 7 மணி 7 ருத்ராட்சம் 2 இருக்குல்ல, ஒண்ணு வந்து வேகமா மறந்துருச்சு. வேகம் ஒண்ணு மணி 7 மணிக்கு மேல ஒன்னொன்னுதான் கழுத்துல இருக்கு. அவங்க பாத்திரத்துல சொன்னாங்க, உனக்கு வந்து ரொம்ப உயிர் காப்பாத்தி இருக்கு, அந்த ருத்ராட்சம் வந்து அவனை காப்பாத்தி இருக்கு. அந்த ருத்ராட்ச மாலை இல்லன்னா வேற வந்து இறந்துருவாரு இவரு. என்ன ரத்தத்தை உறிஞ்சி கூட இருக்கா இல்ல சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அப்பப்ப என்னால உணர முடியும், பார்க்க முடியும். ஐ கேன் ஃபீல். அந்த இது இன்னொரு காப்னா ஒண்ணு இல்ல, அதெல்லாம் வெளியாக்கிட்டேங்க. வெளியே ரொம்ப பக்தியா சாமி கும்பிட்டு இருக்கேன். அப்ப வந்து சாமி ரொம்ப கும்பிட மாட்டேன். டெம்பிளுக்கு எது போக மாட்டேன், யார் சாமி கும்பிடணும் போக மாட்டேன். ஏன்னா இப்ப வந்து ரொம்ப சாமி கும்பிடுறேன். நல்ல வேலை, இப்ப எல்லாம் சுமூகமாயிடுச்சு. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 036-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்மதேசம். மிஸ் தவமணி, சொல்லுங்கக்கா. என்ன நடந்தது? எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்க்கா. அப்ப
கரெக்டா 10 வயசு இருக்கும் போது அம்மாவும் நானும் வந்து கடைக்கு போலான்னு இருந்தோம். அப்ப வந்து எங்களுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து நாங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம தனியா வந்துட்டோம். அப்ப பாட்டி வீட்டுல இருந்தோம். அப்ப வந்து காலையில நாங்க வந்து இன்னைக்கு ஒரு 10 மணி போல போனாதான் நம்ம சாப்பிட முடியும். அந்த மாதிரி வந்து ஏன்னா எங்க அம்மா போயிட்டு ஜாமான் வாங்க போவாங்க. சரி சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சோம், காலையில வந்து எங்களுக்கு போறதுக்கு டைம் இல்ல. சரி எங்க அக்கா வந்தோடனே, நாங்களாம் குட்டி குட்டி பிள்ளைங்கனால அக்கா வந்தோடனே எங்க தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு நானும் எங்க அம்மாவும் மணி ஒரு 11 இருக்கோம்க்கா. கரெக்டா வந்து இந்த பீல் ரோட் கடை, அந்த கடையில வந்து 24 hours அப்பெல்லாம் திறந்துருக்கும். இப்பதான் அதெல்லாம் இல்ல. ஸோ நம்ம அம்மாவும் என்ன செஞ்சோம், சரி மீகூன்லாம் போய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் நானும் எங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப கூட்டிட்டே போயிட்டு இருக்கும் போது அக்கா எனக்கு நல்லா கேக்குது. அது வந்து அது ரொம்ப சிரமமா ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த இடத்த பார்த்தாலே அது ஒரு மாதிரி அப்படியே வயிறுலாம் வலிக்கும், அப்படியே பயமா ஒரு மாதிரியா இருக்கும். என்ன செஞ்சு சரி அம்மா நம்ம 2 பேரும் போவோம் சொல்லி, எனக்கு தான் சின்ன குழந்தையாச்சு, ஒரு 10 வயசு தான் இருக்கும். ஓகே ஒரு 10, 9, 8 அந்த மாதிரி வயசுக்குள்ளதான் இருக்கும். அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கும் போது என்ன நடந்துச்சு, அந்த ரோட்ல வந்து யாருமே இல்லக்கா, ஒரே ஒரு பல்ப் தான் எரியுது. அப்ப அந்த மரம், பெரிய மரம், ஒரு பெரிய மரம் வந்து சைட்ல இருக்கு. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு மரம் இருக்கு. அதுல வந்து அந்த புல்லு புல்லா தொங்குது அந்த மரத்துல. நம்ம என்ன சொல்றாங்க, தமனி வா போலாம் சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம். ஒரு சத்தம் கேக்குது, ஓய் பாருங்க, எனக்கு இன்னமும் உடம்புலாம் சீக்குது. அந்த சத்தம் என்னால மறக்கவே முடியாது. அந்த சத்தம் கேக்குது, ஓய் அப்படின்னு விசில் அடிக்கிறாங்க. ஓய் எங்க அம்மா என் கையை பிடிச்சிட்டு தவமணி திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னோன்னு நான் என்ன செஞ்சேன், நான் திரும்பி பார்க்கல. ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, திரும்பி பாரு திரும்பி பாரு திரும்பி பாரு. ஆனா எங்க அம்மா சொல்றாங்க, திரும்பி பாத்துறாத, தெரியாத மாதிரி வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரல் வந்து ஆண் குரலா பெண் குரலா? அது வந்துக்கா ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொம்பளை எப்படி கூப்பிடுவாங்க, இப்ப அவ்வளவு பெரிய சத்தமா ஓய் அப்படி சொல்லி விசில் அடிக்கிறேன். எனக்கு இன்னமும் அந்த சத்தம் மட்டும் என் காதுல எப்போதுமே கேக்கும்க்கா. என்னால அதை மறக்கவே முடியாது. தானே எனக்கு பயம் இல்ல அக்கா, எங்க அம்மா கையை புடிச்சிட்டு இருக்கா. அந்த இருட்டை பார்த்தோன்னு தான் பயம். எனக்கு அப்பெல்லாம் தெரியாது பேய் பிசாசு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நான் கையை புடிச்சிட்டு இருக்கா. எங்க அம்மா சொல்றாங்க திரும்பி பார்க்காத. ஆனா எனக்குள்ள ஒரு கற்பனை இருக்கு, பார்க்கல ஆனா ஒரு கற்பனை, ஒருவேளை அந்த மரத்தை புடிச்சு தொங்கிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் வந்து அது என்னை கூப்பிட்ட மாதிரி. அதனாலதான் எங்க அம்மா திரும்பி பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்களா. ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும், அந்த உருவம் அங்க அந்த இடத்துல வந்து அந்த மரத்துல இருந்துதான் எனக்கு அந்த சத்தமே கேட்டுச்சு. ஏன்னா அந்த மரத்தை கிராஸ் பண்ணி போனோடதான் எங்களை கூப்பிடுறாங்க அந்த ஆளு. அம்மா கிட்ட நீங்க அதுக்கப்புறம் வளர்ந்து பெருசானதை இதை பத்தி கேட்கலையா நீங்க? அதுதான் அக்கா, எங்க அம்மாட்ட அப்போ வந்து ஒரு 12 வயசு அந்த மாதிரிலாம் ஆகும் போது அந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் செராஸ் கிட்ட. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது அந்த மாதிரியே எங்க அம்மா கூட நாங்க ஒரு மத்தியானம் போல நானும் எங்க அம்மா மாங்காய் பறிக்க போலாம். அப்ப வந்து கரெக்டா பொங்கல் டைம்ல மாங்காய் பறிக்க போலாம் சொல்லிட்டு நானும் எங்க அம்மா போயிட்டு இருக்கும் போது எங்க அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கம்மா இந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு உங்களுக்கு? எங்க அம்மா சொல்றாங்க, ஆமா தௌமணி உண்மைதான், அந்த கட்டம் உனக்கு என்னன்னு அது தெரியுமா? அப்ப நான் கேக்குறேன், என்னம்மா? இல்ல அதுல வந்து மேமாங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த மாதிரி சிராம ஒரு கதை இருந்துச்சு, அது வந்து உனக்கு தெரியாது, அது என் பாட்டிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. எங்க பாட்டில அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அம்மா சொன்னாங்க, எங்க பாட்டி வந்து அக்கா எப்படின்னா, அப்பெல்லாம் வந்து எங்க பாட்டினா ரொம்ப கஷ்டம் தான் அக்கா. அப்ப பாட்டி வந்து இந்த சுத்தப்படுத்துறதுக்கு இந்த கிளீனருக்கு அதுக்கெல்லாம் போவாங்க சுமாய்வாங்க பிளாசாக்கு. அப்ப இது ஒரு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது என்ன செய்வாங்களாம், போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துருவாங்க. போகும்போது 4 மணிக்கு எந்திரிச்சுதான் போகணுமா. சரி ஒரு 3:50க்கு தான் எந்திரிப்பாங்களாம். ஓகே 3:50க்கு எந்திரிக்கும் போது எங்க பாட்டியும் கீழே ஒருத்தவங்களும் அவங்களும் எங்க பாட்டியும் எங்க பாட்டியோட கூட்டாளியும் தான் வந்து போலான்னு சொல்லிட்டு காலையில எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்களா, காலைல கதவு தட்டு, நான் வந்து உன்னை கூப்பிடுறேன், நீ என்னை வந்து கூப்பிட்டேன்னா நான் வருவேன் அப்படி சொன்னோன்னு கதவு தட்டி அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்களாம். எங்க பாட்டி வந்து அதை வந்து நார்மலா தான், எங்க பாட்டிக்கு அது நடக்கல. அப்படியே நார்மலா இருந்துக்கும் போதுதான் எங்க பாட்டியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு பக்கத்து வீடு நான் சொல்லலக்கா கீழே இருக்காங்கன்னு, அவங்கள வந்து கதவு தட்டி கூட்டிட்டே போயிருச்சு அந்த உருவம். அப்புறம் அவங்களே சொந்தமா அந்த ரோட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கும் போது பஸ் எடுக்க போகும்போதுதான் டக்குன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியில எந்திரிச்சிருக்காங்க. என்னடா நம்ம இங்க இருக்குமே, யாருமே என்ன கதைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அப்புறம் வந்து அதெல்லாம் எங்க பாட்டி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி உருவம் நேரா வந்து அந்த எங்க வீட்டுக்கிட்ட இருந்து நேரா அந்த இடத்துக்கு தான் வரும்.
அப்ப வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு சிரமமா இருக்கு அந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு என்ன ஏதுன்னு இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியல? அம்மாவும் பார்க்கல? அம்மா ஏதாவது உருவம் பார்த்தாங்களா அந்த டேல? இல்ல அக்கா, அம்மா பார்க்கல. ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இங்க திரும்பி பார்க்காத, இங்க அது நிக்குது. அந்த கட்டத்துல வந்து எங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து பெரிய பொண்ணா ஆயிட்டு தான் சொன்னாங்க, நீ திரும்பி, நல்ல வேலை நீ திரும்பி பார்க்கல. ஏன்னா எங்க அம்மா சின்ன குழந்தையில இருந்து அந்த இடம்லாம் போய் அந்த மாதிரி பழக்கப்பட்டிருக்காங்கக்கா. அப்ப எங்க அம்மா வந்து என்ன பெரிய பிள்ளை ஆயிட்டு தான், நீ நல்ல வேலை நீ திரும்பி பார்க்கல, உனக்கு தெரியுமா உண்மையா அங்க ஒரு உருவம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த மரத்துல. இப்ப கூட அந்த மரம் இருக்காக்கா, ஆனா அந்த மரத்தை விட்டுட்டாங்க, அது கீரை பாதி. ரொம்பங்கான் சம்பில் பிளாச்சார் போயிட்டு வருமா அந்த மரத்தை சுத்தி? ஐயோ முடியாதக்கா, நான் வர மாட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கா? ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு புரியாத புதிரா இருக்கா? அதை பத்தி எங்களோட பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #M அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.